கல்வி மட்டுமே கடைசி வரை துணை நிற்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. எனது உயிர் உள்ளவரை கடமைகளை நிறைவேற்றுவேன் எனவும் சூளுரை. எடப்பாடியை ஒருபோதும் முதல்வர் வேட்பாளராக ஏற்க முடியாது என டிடிவி தினகரன் திட்டவட்டம். பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய முடிவை மறுபரிசீலனை செய்ய முடியாது என்றும் உறுதி. அடுத்தடுத்து வெடிக்கும் சர்ச்சைகளால் அதிமுக பாஜக கூட்டணியில் நீடிக்கும் குழப்பம். 6 மாதமாகியும் கூட்டணி இறுதி வடிவம் பெறாததால் தொண்டர்கள் அதிருப்தி. அன்புமணி தரப்பு போலி ஆவணம் தந்து மாம்பழம் சின்னம் பெற்று வந்துள்ளதாக ராமதாஸ் குற்றச்சாட்டு. அன்புமணியின் வேஷம் கலைந்து விட்டதாகவும் காட்டம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றம். 6 மாதங்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இரண்டாயிரத்து 21, 22, 23 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகள் அறிவிப்பு. நடிகை சாய் பல்லவி, நடிகர் மணிகண்டன், இயக்குநர்கள் எஸ்.ஜே. சூர்யா, லிங்குசாமி, இசையமைப்பாளர் அனிருத் உள்ளிட்டோருக்கு விருது. பாடகர் ஏசுதாசுக்கு எம்.எஸ். சுப்புலட்சுமி சிறப்பு விருது வழங்கி கௌரவிக்கிறது தமிழ்நாடு அரசு. எழுத்தாளர் முருகேச பாண்டியன், நடன கலைஞர் முத்து கண்ணம்மாளுக்கும் சிறப்பு விருது அறிவிப்பு. இரண்டு நாட்களாக கடும் உயர்வை சந்தித்த தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 320 குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 84,800 ரூபாய்க்கு விற்பனை. பொன்னியின் செல்வன் பட பாடல் தொடர்பான வழக்கில் ஏ.ஆர். ரகுமானுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கம். 2 கோடி ரூபாய் பணம் செலுத்தும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தது டெல்லி ஐகோர்ட். நாமக்கல் கோழிப்பண்ணை உரிமையாளர் வாங்கிலி சுப்பிரமணியம் தொடர்புடைய இடங்களில் 2வது நாளாக சோதனை. வீடு, அலுவலகம், நிதி நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு. வேலூர் அடுத்த குடியாத்தத்தில் முழு கொள்ளளவை எட்டிய மோர்தானா அணை. கடல் போல் ரம்மியமாக காட்சியளிப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தூத்துக்குடியில் உணவுப் பொருட்கள் தொழிற்சாலை அமைக்கும் ரிலையன்ஸ் நிறுவனம். 1156 கோடி ரூபாயில் அமையும் ஆலையால் 2000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. ஆம்பூர் அருகே தோல் தொழிற்சாலையின் இரவு காவலர் வீட்டில் அமலாக்கத்துறை திடீர் சோதனை. அதிக பண பரிவர்த்தனை நடந்ததாக கூறி நடவடிக்கை. சென்னையில் நாளை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கொண்டாட்டம். தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா நேரில் அழைப்பு. குறைந்த விலைக்கு தங்க காயின் தருவதாக நடிகர் சூர்யாவின் தனி பாதுகாவலரிடம் 42 லட்சம் ரூபாய் மோசடி. வீட்டு பணிப்பெண், அவரது மகன்கள் உள்பட 4 பேர் கைது. ஆலங்குளம் பத்திரகாளியம்மன் கோயில் திருவிழா கோலாகலம்.
சாம்பார் தக்காளி சட்னியுடன் பக்தர்களுக்கு நள்ளிரவில் வழங்கப்பட்ட 21,000 பொடி தோசைகள். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கோலாகல தொடக்கம். இன்று மாலை கருடன் உருவம் பொறித்த கொடி ஏற்றப்படுகிறது. வரலாறு காணாத கனமழையால் மிதக்கும் கொல்கத்தா நகரம். 10 பேர் உயிரிழப்பு. 2வது நாளாக போக்குவரத்து கடும் பாதிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.